சரிகமபா நிகழ்ச்சியில ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகாவை பார்த்து, "இந்த வாரம் உனக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடையாது" அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. செட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் மக்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, சரிகமபா ஜூனியர்ஸ்ல யாரு அந்த 5வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது தான். ஒரு புறம் ரசிகர்கள் எல்லாமே அபிஷேகா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் சுமன்ராஜ் வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அபிஷேகா அவர்கள் கிட்டத்தட்ட 4 வாரமா சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இதனாலேயே அவங்களுக்கு 4 வாரமாக டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த டைம் அபிஷேகா அந்த ஒரு இடத்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அபிஷேகா அவர்களுக்கு எந்த ஜோன் கம்ஃபர்ட்டோ அந்த ஒரு பாடலை எடுத்து பாடியிருந்தாங்க. அபிஷேகா அவர்களோட பாடலை பாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே பயங்கரமாக கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் அவர்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாரு. அந்த அபிஷேகா பாடி முடிச்சதுக்கப்புறம் முதல்ல ஸ்ரீனிவாஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அபிஷேகாவை தான் நாங்கள் வந்து 4 வாரமாக மிஸ் பண்ணியிருந்தோம். இப்படி ஒரு மிளகா பட்டாசு தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க. பட் இந்த ஒரு சாங்குக்கு நாங்கள் டிக்கெட் டு ஃபினாலே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன்னா உங்களுக்கு அடுத்து இன்னும் பாடுறவங்க எல்லாமே இருக்காங்க. அதையும் பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஏன் நீ இதற்கு முன்னாடி கொடுக்கல? உன்கிட்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன வேரியேஷனில் வேணால் பாடுவ. அப்படி இருக்கும் போது நீ கடந்த 4 வாரமாக அந்த மாதிரியான ஒரு பாடலை பாடாமல் இருந்தது உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. பட் இந்த வாரம் நீ கொடுத்த பாடல் அபிஷேகானா யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் தான் நீ கொடுத்துருக்க. அண்ட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உனக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் பாடுறது இருக்கு. அவங்களாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்குமா, அந்த ஒரு சேர்ல போய் நீ உட்காருவியா அப்படிங்கிறத பார்க்க முடியுங்கிறது மாதிரி அபிஷேகா அவர்கள் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தன்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் மற்ற ஜட்ஜஸுமே சிமிலரா இதே விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக அபிஷேகா அவர்கள் செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அபிஷேகா பாடுறதுக்கு முன்னாடி வந்து சுமன்ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். அண்ட் அந்த ஒரு டைம் ஒட்டுமொத்த ஜட்ஜஸ்மே எந்திரிச்சுன்னு கை தட்டியிருந்தாங்க. எல்லாமே ஆரவாரமாக அவரை வந்து சேரப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது அபிஷேகாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கோ அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அபிஷேகாவுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்கிறது டவுட் அப்படிங்கிறது இந்த ஒரு கமெண்ட்ஸ் மூலயமாவே தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் கடந்த சீசனில் கூட பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்துச்சு. பட் இந்த ஒரு சீசன்ல பீப்புள்ஸ் கேட்டகரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அபிஷேகாவா சுமனா அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 பேருமே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி தான். 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் 2 பேருமே கிராமப்புற பாடல்கள்ல பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. 2 பேத்துக்குமே ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈக்குவலாக இருக்கு. ஸோ இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் இதில் ஜெயிச்சாலும் இன்னொரு ஆள் வந்து கண்டிப்பாக பீப்புள்ஸ் ஃபேவரட்ல வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பேட்டில் யார் ஜெயிப்பாங்க? யார் 5வதா அந்த ஒரு அரியணையில் உட்காருவாங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.